கர்த்தர் கிருபையாக இன்று 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும் 1 மணி நேரம் கொஞ்சம் கூடவும் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் கிருபை செய்தார். அந்த 1 மணி நேர ஜெபத்தை பிரித்து ஜெபிக்கும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். அதாவது இந்த 1 மணி நேரத்தை 5 நிமிடங்களாக நான் பிரித்து கொள்கிறேன். முக்கியமாக இந்த முதல் 5 நிமிடங்களில் கர்த்தரை தொழுது கொள்ளவும் அவரை ஆராதிக்கவும், அடுத்த 5 நிமிடங்களில் நன்றி செலுத்த ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரே, அதை நான் நினைவு கூர்ந்து நன்றி கூற ஆண்டவர் உதவி செய்தார். அடுத்த 5 நிமிடமும் என்னை தாழ்த்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய பாவங்களை நான் நினைவு கூர்ந்து, இயேசுவே என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் உடைய இரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரி பரிசுத்தப்படுத்தும், என்னை தாழ்த்தவும் வேதனை உண்டாக்குற வழிகளுண்டோ என்று நான் கர்த்தருக்குள்ளாக என்னை ஆராய்ந்து பார்க்க ஒப்புக் கொடுக்க இந்த 5 நிமிடங்கள் மிக பிரயோஜனமாகவே இருந்தது. ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னுடைய இருதயத்திலிருந்து எப்பொழுதும் ஜெபிக்க முடிய வேண்டும். அப்பொழுது என்னுடைய இருதயத்தின் பாரங்களால் நான் நீங்கி விடுகிறது. அதோடு கூட நான் உண்மையான ஒரு உறவோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கத்தக்கதாக என்னுடைய இருதயத்தை திறந்து ஜெபிக்கவே நான் விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்ப மக்களுக்காக நான் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒருவரும் கெட்டு போகாமல் மோட்ச ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் காணப்படும்படியாக ஒவ்வொருவருக்காக, குடும்ப மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். யோபு தன்னுடைய குடும்ப மக்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் கூட விதமாக தன்னுடைய குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அதுக்கு பின்பாக சபைக்காக அதிகமாக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் என்னை குறித்து அதிகமாக தாழ்த்தி ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை இத்தனை வருடங்களாக நான் ஊழியம் செய்து வருகிறேன். ஆனால் எவ்விதமான என்னுடைய வாழ்க்கையின் கனிகளானது எத்தனை பேரை நான் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் கனிகள் எவ்வளவாக இருக்கிறது. ஒரு விதத்தில் இதை பார்க்கும் பொழுது எனக்கு மனசு, ஆண்டவரே நீர் ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும். ஒருவேளை சபையில் எத்தனை பேர் மெய்யான விதத்தில் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று வைராக்கியமாக உள்ளவர்களாக இருக்கிற என்பதை பார்க்கும் பொழுது மிக சோர்வான ஒரு காரியமாகவே நான் பார்த்தேன். ஆனால் என்னை நான் தாழ்த்தி, ஆண்டவரே ஏனென்றே தெரியவில்லையே, இவ்வளோ காலம் மொழியும் செய்தும் கூட அதிகமான பலன்களை பார்க்கும்படியான ஒரு காரியம் என்பது என்னில் இருக்கிறதா என்பதை குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். இல்லையே என்று சொல்லி அதிகமாக என்னை தாழ்த்தி ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஊக்கத்தோடும் பாரத்தோடும், ஆண்டவரே நீ கண்டிப்பாக உதவி செய்யணும். இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் ஜெபித்தவராய் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஜெபிக்க ஊக்கப்படுத்துகிறதை பார்க்க. ஒன்று, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த லூக்கா 18 ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனிடத்தில் வந்த விருந்தாளிக்காக அவனுடைய நண்பரிடத்தில் போய் தொடர்ச்சியாக அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் மட்டுமாக பல தடைகள். ஆனால் அவன் ஒரு விதத்தில் விடாப்பிடியாக ஜெபித்த பொழுது அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் கொடுக்கப்படுவதை பார்க்கும் பொழுது நான் விதமாக இந்த நாளில் ஜெபிக்க உதவி செய்த 1 மணி நேரமும் அவனுடைய சமூகத்தில் விதமாக இன்னும் மற்ற ஊழியர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னும் பல காரியங்களில் இந்த 1 மணி நேரமும் ஆண்டவர் நிச்சயமாக, நான் ஜெபிக்கும்போது வழக்கமாக 1 மணி நேரம் நான் நடந்து
ஊக்கத்தோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே விதமாக நான் இப்பொழுது ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1 மணி நேரமாவது நான் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். படிக்கிறது மட்டும் இல்லை, அது மூலமாக நான் இந்த ஏஐ கொண்டு நான் சில காரியங்களையும் பார்த்து அதை கொண்டு தியானிக்கவும் நான் 1 மணி நேரம் அதுக்கு மேலாக கூட கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்தாரே, அதற்கு ஸ்தோத்திரம். அதோடைய இரக்கம் தான். அதை நான் என்னுடைய பிளாகில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது சங்கீதம் 1 சங்கீதம் 2மே நான் தியானித்து சிந்தித்த காரியங்கள். முக்கியமாக 3 பகுதிகளாக நான் இது முழுமையான ஒன்று சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவில் எனக்கு சிந்திப்பதற்கு உதவியாக இருந்த ஒன்று. அதில் முக்கியமான சில பாடங்கள் என்ன, கர்த்தரை தொழுது கொள்ள அதில் என்ன குறிப்புகள் இருக்கின்றன, அடுத்ததாக தேவனை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஜெபிக்க சில குறிப்புகள், இதை மையமாக வைத்து இந்த சங்கீதம் 1-2 பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய ஆத்மாவுக்கு நிச்சயமாக பிரயோஜனமானதாக இருக்கிறது. ஏன்னா ஆத்ம ஆகாரம் எனக்கு தேவை. நான் முன்பு எழுதின அந்த காரியத்தில் கூட செய்தி 1 வாசிப்பேன். ஆத்ம ஆகாரம், அதாவது ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பவன் சரீரத்தில் அவன் வாழ்கிறான், சரீரத்துக்குரிய போஷாக்கு அவன் சாப்பிடுகிறான், ஆக்சிஜன் மூச்சு விடுகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட எனக்கு ஆத்ம ஆகாரம் ஆண்டவருடைய வார்த்தை தான். அதை நான் தியானிக்கும் பொழுது எப்படி ஆடு மாடுகள் நல்லா சாப்பிட்டுட்டு அதை திரும்ப வாயில் அந்த திரும்ப கொண்டு வந்து அதை நன்றாக மென்று சாப்பிடுவதைப் போல தியானம் என்னுடைய ஆத்மாவுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாகவே இருக்கிறது. வெறுமே வாசித்து போகிறதை விட தியானிக்கும் பொழுது அது என்னுடைய மனசில் உள்ள பதிகிறதை பார்க்க முடிகிறது. அந்த சங்கீதம் 1-2 பல காரியங்களை கர்த்தர் அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்று தான் நான் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆகவே இன்று நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒரு தீர்மானம் என்ன, 1 மணி நேரமாவது தேவனிடத்தில் தனித்து ஜெபிப்பது. அது மட்டும் இல்லை, நான் தொடர்ந்து ஜெபிக்க பிரயாசப்படுறேன். ஹவர்லி சைம் அப்படின்ற ஒரு ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் அதை எனக்கு ஒரு நினைப்பூட்டும்படியாக ஒரு பீப் என்ற சத்தம் அதில் வரும்படியான ஒன்று ஹவர்லி சைம் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது. அதையும் வைத்துக்கொண்டு நான் அவ்வப்பொழுது சில பாரங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் ஜெப சிந்தையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை அதை தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஜெப சிந்தையோடு தான் அவர் வாழுகிறார். அந்த அப்பத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஜெபிக்கிறார், லாசருக்கு முன்பாக ஜெபிக்கிறார். ஜெபம் இல்லாமல் அவர் எதையுமே செய்யவில்லை. அதை தான் நான் அதிகமாக பார்க்குறேன். மற்றவர்களையும் ஜெபிக்க, அதை யோவான் 17 வாசிக்கும் பொழுது எப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார், தனக்காக பிதாவை தான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார் என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இந்த 2 காரியங்களை தியானித்தது என்னுடைய சொந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனமாகவே இருக்கிறது. அதை தொடர்ந்து நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு மனதோடு நிச்சயத்தோடு நான் இன்றைய நாளை ஆரம்பித்திருக்கேன் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாளில் குறைந்தபட்சம் என்று கூட சொல்லலாம், அதிகபட்சங்கிறது அதிகம், 1 மணி நேரமாவது மன்றாட்டு ஜெபம். அதாவது தனித்திருந்த இயேசு கிறிஸ்து ஜெபசந்தையோடு வாழ்ந்தாலும் கூட அவ்வப்பொழுது தனியாய் போய் ஜெபிக்கிறார், தனியாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறார். ஆகவே அதுவும் தேவை, இதுவும் தேவை. 1 மணி நேரமாவது தனித்து நான் ஜெபிக்க வேண்டும் என்ற என்னுடைய காரியத்தை நான் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். 1 மணி நேரம் அவனுடைய வார்த்தையை தியானிக்கும். அது எனக்கு ஆத்தும ஆகாரம். ஜெபம் என்பது என்னுடைய மூச்சை போல் ஆக்சிஜன். ஆகவே இதை 2ஐயுமே இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் செய்து முடிக்க உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெப டைரியை கூட நான் வெளியிட விரும்புகிறேன். ஒருவேளை மற்றவர்களுக்கு அதை ஒரு வழிகாட்டுதலாக உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கும் என்று எண்ணி இதை குறித்து நான் ஒவ்வொரு நாளும் வெளியிடும்படியாக வாஞ்சிக்கிறேன்.
இதை கேட்கிற கர்த்தர் தாமே, இதை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.